வீட்லேயே சாப்பாட்டு வடகத்தை செஞ்சாச்சு பாருங்கள். நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இதுக்கு காரம் போட்டு செஞ்சுருக்கேன், ஒன்று காரம் இல்லாமல் செஞ்சுருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்குது. எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணி நம்ம காய வச்சுருக்க வத்தல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு ரசத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க. ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ வீட்டில் எடுத்து 2 போட்டு பொரிச்சு சாப்பிட்லாம். கடையில் பாக்கெட் 20 ரூபான்னு வாங்குறத விட நாமளே செஞ்சோம்னா இது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குதுங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு சாப்பிட்லாங்க. நல்லா ருசியாகவும் இருக்குது. கடையில் வாங்கினா கட்டுப்படி ஆகாதுங்க. வீட்டிலே செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம நினைக்கிற நேரம் பொரிச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சாச்சு பாருங்கள். 2 இதாக செஞ்சுருக்கேங்க. காரமாகவும் செஞ்சுருக்கேன், காரம் இல்லாமையும் செஞ்சுருக்கேன். நல்லா ருசியாகவும் இருக்குதுங்க. காய வச்சதெல்லாம் வெயில் அடிக்கிற வெயில் நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. பொரிச்சதை பாருங்கள், சாப்பிட்டு காட்டுற பாருங்கள். நல்லா மொறுன்னு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் பசங்க பார்த்திங்கன்னா இது பொரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க.